ஐஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா காமர்ஸ் குரூப் பத்தி பார்ப்போம். காமர்ஸ் குரூப்பை பத்தி ஃபேக்ட் மித்து இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது தமிழ்ல இதை வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களான்ட்டு நானும் பார்த்தேன். பட் என் கண்ணுக்கு எதுவும் படல, மேபி இருக்கலாம். ஓகே, பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். ஒரு டார்க் விஷயம் சொல்றேன், ஒரு அதை எப்படி படிக்கணும்னு சொல்றேன். ஏன்னா இந்த காமர்ஸ் குரூப்னாலே ம், நமக்கு வந்து ஆனா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த வீடியோஸ். ஆக்சுவலி நான் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி கூட பண்ணலாம் தான் இது இருக்கேன். சி, காமர்ஸ் குரூப்னா வந்து என்ன, ஏன் ஃபர்ஸ்ட் அதை சூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஓகே, ஏன் இதை சூஸ் பண்ணுவாங்க, அது ஈஸியான குரூப். அது ஈஸியான குரூப் தான், நான் ஒத்துக்கிறேன் தான். ஓகே, என்னடா உனக்கு உடனே காமர்ஸ் குரூப் பசங்களாம் வருவாங்க, அது எவ்வளவு பெரிய கஷ்டமான குரூப் தெரியுமா, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு வருவாங்க. சரி, நானும் காமர்ஸ் குரூப் தான். ஓகே, ஓகே, நானும் காமர்ஸ் குரூப் தான். பட் ஆனா அது சொல்றேன், அது ஏன் ஈஸி, எதனால வராங்க டீட்டெயிலாக சொல்றேன். ஆமா, காமர்ஸ் குரூப் ஈஸி தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. மோஸ்ட்லி ஒய் அதை சூஸ் பண்றாங்கன்னா, இது ரொம்ப ஈஸியான குரூப் அதனால சூஸ் பண்றாங்க. அது யார் சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்லா அந்த 10th 480 அபவ் 450 அபவ் அவங்கலாம் பெரும்பாலும் சூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஆனா கொஞ்சம் அது ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. ஓகே, அது எதனால ட்ரெண்ட் மாறி இருக்குன்னா, சிஏ அப்படி, சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இது 3 படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அதனால அது சூஸ் பண்றாங்க. ஆனா ஒரு படிப்பு எப்பயுமே நம்ம வந்து ஈஸி கஷ்டம் அப்படி சூஸ் பண்ணக்கூடாது. இது என்னைக்கு நம்ம பீப்புளுக்கு புரிய போகுதுன்னு தெரியல. ஐ மீன், அந்த டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, அதுதான் உண்மை, ரியாலிட்டி அதுதான். பேரண்ட்ஸ் தான் கரெக்டாக கைட் பண்ணணும். அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா கூட நல்ல ஒரு பர்சன், ஐ மீன் நல்ல ஒரு இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, ஐ மீன் காமர்ஸ் குரூப்னு சொல்ல வரல, இந்த எஜுகேஷன் ஃபீல்ட்லயே நல்ல ஆட்கள். எஜுகேஷன் ஃபீல்ட்ல ஒரு டீச்சர்கிட்ட போய் கேளுங்க, நான் சத்தியமா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியல, அதுதான் ஒரு உண்மையான விஷயமே. ஒரு டீச்சர்ஸ்க்கே தெரியல. நான் ஏன்னா அப்படியே இது பண்றேன், அப்டிராக்டா பேசுறேன்னு நினைக்காதீங்க, அதான் உண்மை. ஏன்னா டீச்சர்ஸ்க்கே தெரியல என்ன பண்ணணும், எப்படி கைட் பண்ணணும். டீச்சர் ஒன்றும் இல்லை, என்னோட தம்பி இருக்கான். ஓகே, அவன் 10th முடிச்சான். அவன் முடிச்சுட்டு அவன் ஸ்கூல்ல போய் இந்த மாதிரி நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறான். ஏன்ப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிற, பயோமேக்ஸ் எடுப்பா, நீ நல்ல மார்க் எடுத்திருக்கலப்பா அப்படிங்கிறாங்க. இது வந்து நான் இது அவரோட இது மட்டும் எடுத்துக்க மாட்டேன். மெஜாரிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் இப்படிதான் எடுக்கிறாங்க. நல்ல மார்க் எடுத்தா பயாலஜி குரூப் எடுக்கணும், சும்மா ஓரளவு டீசென்டான மார்க் எடுத்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும், ஒன் ஒரு சுமாரான மார்க் எடுத்தா காமர்ஸ் குரூப் எடுக்கணும். அவங்க மென்டாலிட்டியில பதிஞ்சிருச்சு. இப்பதான் அது மாறிட்டு இருக்கு. ஆனா அதுவும் நான் சென்னையில இருக்கிறதுனால மாறிட்டு இருக்கு சொல்றேன்னு தெரியல, கிராமத்துல எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. உம் ஆமா, இது நான் எப்படி சொல்ல வரேன்னா, எப்பயுமே ஒரு இதை சூஸ் பண்றோம்னா, ஒரு ஃபீல்டு சூஸ் பண்றோம்னா அதோட நல்லா டீட்டெயில்டா வியூ பண்ணணும். ஓகே, ஓகே, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த மாதிரி ஈஸியா இருக்குன்னு சூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி அதான் நிறைய மார்க் எடுத்தவங்க ரொம்ப ரேரா தான் சூஸ் பண்ணுவாங்க. ஒரு இப்போ 600 இருக்கு, இப்போ 12th, ஐ மீன் சாரி 10th 500 இருக்குன்னா, ஒரு மேக்ஸிமம் 450 அபவ் எடுக்கிறவங்க எல்லாருமே காமர்ஸ் சூஸ் பண்ண மாட்டாங்க, ரேரா சூஸ் பண்ணுவாங்க. ஃபார் பிகாஸ் ஆஃப் சிஏ எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு மற்றவங்க எல்லாமே காமர்ஸ் குரூப் தான் எடுப்பாங்க, வேற வழி இல்லைன்ட்டு தலையெழுத்துன்னு எடுப்பாங்க. வந்துட்டு காமர்ஸ் 12th முடிச்சுட்டு பிகாம் ஸ்ட்ரைட்டா சூஸ் பண்ணிடுவாங்க. இதுல ஒரு சில குரூப் வந்து நான் வந்து சிஏ படிக்கிறேன், சிஎம்ஏ படிக்கிறேன், சிஎஸ் படிக்கிறேன், சிபிஏ படிக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. அது இன்னொன்று ஒரு சைடு நான் சொல்றேன். இன்னொன்று ஒரு என்னன்னா, குளோரிஃபை பண்ணுவாங்க. இப்ப சிஏ இதெல்லாம் வந்து ஆவுன்ட்டு குளோரிஃபை பண்ணுவாங்க. எனக்கு எப்பயுமே ஒரு விஷயத்த குளோரிஃபை பண்ண சுத்தமாவே பிடிக்காது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு எப்படி சொல்றது, இந்த நியூஸ்ல எல்லாம் போடுவாங்கல்ல, பஸ் கண்டக்டரோட மகள் ஐஏஎஸ் ஆயிட்டால், இல்லைன்னா 600க்கு 600 மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அது என்ன, பஸ் கண்டக்டர்னு சொல்லிட்டு அவங்க என்னமோ அவங்க பண்ற வேலை என்னமோ கம்மியான வேலை மாரியும். வேலை பொறுத்தவரை எல்லாமே ஒண்ணுதான். ஓகே,
நீங்க வந்தா பணத்துல வேணா டிஃபரன்ஸா இருக்கும் தவிர வேலை எல்லாமே ஒண்ணுதான். அது ஏன் இங்க இருக்குன்னு தெரியல. ஒருவேளை இங்க மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு புரியல. நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னு நான் சொல்றேன். அதுக்காக சொல்றேன். நான் எதுக்கு இது சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். உம் சிஏ அப்படின்ட்டு ஒரு புட்டாம்பாக்குல போவாங்க. நான் வந்து சிஏ படிக்க வேணாம்னு நான் சொல்லல. சிஎம்ஏ படிக்க வேணாம்னு சொல்லல. சிஎஸ் படிக்க வேணாம்னு நான் சொல்லல. ஆனா ஏன் படிக்கிறேன்னு தெரிஞ்சுங்க ப்ளீஸ். அதுதான் என்னோட இது. அப்ப நீங்க என்ன கேட்கலாம், நீ ஏன்டா காமர்ஸ் குரூப் எடுத்தேன்னு. நான் அது சொல்றேன். ஓகே, நான் அது ஒரு நாள் தனியா வீடியோ போடுறேன். இதுல போட்டு அறுக்க வேணாம். அதாவது ஏன் படிக்கிறோம், ஒரு காமர்ஸ் குரூப் சூஸ் பண்றோம்னா எதனால காமர்ஸ் குரூப் அப் சூஸ் பண்றதுங்கிறத விட ஒரு இப்ப நீங்க காமர்ஸ் குரூப் படிக்க போறீங்க, எதனால காமர்ஸ் குரூப் இருக்குது. ஓகே, ஏன் இந்த நம்ம தமிழ்நாட்டுல வெறும் 3 குரூப் தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த 4 5 குரூப் இருக்கும், அவ்வளவுதான். எனக்கு இன்னும் 2 3 குரூப் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் ஆனா ஒரு ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் பேசுறேன். 3 குரூப் இருக்கு: பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ். ஏன் இந்த 3 குரூப் தான் இருக்கு, வேற குரூப் இல்லையா, நம்மளால வேற இதெல்லாம் படிக்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா 10th படிக்கும் போது பசங்களுக்கு தெரியாது. பேரண்ட்ஸ் நீங்க கைட் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, எஜுகேட்டட் பேரண்ட்ஸாக தான் பிரச்சனை இல்லை. ஓகே, பசங்களும் நீங்க பாருங்க. நம்ம ஏன் ஏன் காமர்ஸ் முன்னில இந்த 3 குரூப் தான் இருக்கு, ஓகே அப்படின்ற மாதிரி பாருங்க. ஓகே, ஏன் வேற வேற குரூப் இல்லையா அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணுங்க. ஓகே, எதனால இதை நம்ம படிக்கணும் ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க வந்து ஒரு கோலை ஒன்னு கோல் ஆர் எய்ம் ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அட்லீஸ்ட் ஏன்னா இன்னொன்று நான் சொல்றேன், நம்ம 10th 15 வயசுல வந்து நம்மளால ஓகே நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆக போறோம், நம்ம வந்து ஒரு ஆடிட்டர் ஆக போறோம், வெளியில ஒரு டாக்டர் ஆக போறோம்ட்டு நம்மளால 100% நம்மளால ஒரு இது எடுக்க முடியாது. கண்டிப்பா எல்லாராலையும் எடுக்க முடியாது. ரேரா தான் எடுப்பாங்க அந்த மாதிரி. பட் 10th படிக்கும் போது நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து அதுல போய் சக்சீட் ஆகிறவங்க ரொம்ப ரேரா தான் இருப்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், மாறிக்கிட்டே இருப்போம். நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அந்த மாதிரி ஏஜ் இருக்கிறதுனால நான் சொல்றேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்றேன். ஓகே, உடனே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அது வேற இங்க ஒரு பிரச்சனை. எல்லாருமே கொஞ்சம் ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்காங்க. பட் நான் சொல்றேன், நானும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவேன் தான். அதுல எந்த ஒரு இது இல்லை. பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்றேன். ஓகே, என்ன சொல்றேங்க, நம்ம ஆமா ஏன் படிக்கிறோம் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுங்க. ஒரு எனக்கு பொறுத்தவரையும் இப்ப நான் வந்து ஓகே, உங்களுக்கே தெரியும்ல, நீங்க ஒரு இந்த 9th 10th வரும்போது இந்த 10th ஐயோ அப்படின்ட்டு பயமுறுத்துவாங்க. அப்ப ஓகே, அட்லீஸ்ட் 10th முடிச்சவாதாச்சும் கொஞ்சம் யோசிக்கும் உங்களை பத்தி. லைக் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களால மேக்ஸ் நல்லா போட முடியுமா, இல்ல உங்களால சயின்ஸ் நல்லா படிக்க முடியுமா. ஓகே, மேக்சிமம் பிடிச்சத ட்ரை பண்ணுங்க. அதுதான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா பிடிச்சத பண்ணி பெரிய ஆளவங்க தான் இங்க அதிகம். பிடிக்காம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கவங்க ஃபைலியர், ஐ மீன் ஃபைலியர் சொல்ல மாட்டேன், அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்க்கையை. சரி, என்னை பொறுத்தவரை பிலாசபிக்கலா இது வந்து நான் சொல்றது வந்து என்னை பொறுத்தவரையுமே இது தப்பு தான். ஐ மீன் என்னோட எத்திக்ஸ், என்னோட மொரால் பொறுத்தவரையும் இப்ப நான் பேசுறது எனக்கு வந்து இது தப்பு. என்னோட நான் இப்படி பேசக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு எப்பயுமே நான் ஒரு விஷயம் பேசுறேன்னா எனக்கே அதுல முரண்பாடு இருக்கும். ஏன்னா நான் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் அதை வந்து நான் அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், 10th முடிச்சோடனே நீங்க வந்து எடுக்க போறீங்க, உங்களோட கோலை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா ஓகே, எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காச்சும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இதுல போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நான் வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குப்பா அப்படின்ட்டு இப்ப நான் ஓகே, ஒரு பேருக்கு தெரியும்ல, இப்ப அவன் 10th படிக்கும் போது 9th படிக்கும் போது கேம் விளையாடுவாங்க. அது மாதிரியே கம்ப்யூட்டர் மேலே ஒரு மாதிரியா ஜாலியா இருக்கும். அது பண்ணும்போது அவங்க அதுதாங்க இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி. ஒரு ஒரு வேலை பார்க்கணும்னா நமக்கு போர் அடிக்க கூடாது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட். காசு கம்மி, காசு பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். போர் அடிக்க கூடாது. ஏன்னுச்சிங்களேன், நீங்க பட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு 9 to 5 ஜாப் மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்களேன், போர் அடிச்சுன்னா அவ்வளவுதான், லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம இன்னொன்னு ஒரு வாழ்க்கை வாழ்வோம், அதெல்லாம் ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி கம்மி ஆக்சுவலி. ஆமா, இப்ப இது ஒரு டாபிக்கா நம்ம இன்னொன்னு பேசுவோம். ஓகே, நான் ஏன் சொல்றேன்னா ஒரே ஒரு வாழ்க்கை தான். எப்படி எப்படி இருந்தாலும் நம்மளோட ஐ மீன் இது வேற ஜென்ரேஷன் ஒரு மேக்ஸிமம் 70 ஏஜுக்குள்ள தான். அது ஆவரேஜா 70 ஏஜ் தான்.
ஐ மீன் அதுக்குள்ள செத்துருவோம். ஓகே, நீங்க 21 வருஷம் எஜுகேஷன் முடிச்சுட்டு வெளில வந்துருவீங்க. பேலன்ஸ் ஒரு 40 45 வருஷம் தான் இங்க இந்த இடத்துல குருட்டா உட்காந்து சுத்திட்டு இருக்க போறீங்க. ஓகே, இந்த 45 வருஷத்துலயே ஒரு சில வருஷங்கள் தூங்கியே கழிச்சிருவீங்க. ஓகே, பேலன்ஸ் இருக்கிறது ஏதோ கொஞ்சம் தான். அந்த கொஞ்சம் இதுல நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்ல. அதுக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா 24 மணி நேரம் போயிட்டு ஜாலியா பீச்ல சுத்திட்டு அப்படின்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் பிடிக்கிற நம்ம வேலை செய்யறத கொஞ்சம் பிடிச்ச மாதிரி பண்ணணும்ல, அதுக்கு சொல்ல வரேன். அதனால என்ன சொல்ல வரேன்னா, 10th இருக்கும்போது ஓரளவு சூஸ் பண்ணுங்க. நான் ஓகே, நான் இந்த குரூப் தான் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இன்னொன்னு சொல்றேன். ஓகே, இப்போ நான் 10th வந்து காமர்ஸ் குரூப் எடுத்துட்டேன், ஆனா எனக்கு காமர்ஸ் குரூப் இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னடா இது எரிச்சலா இருக்கு, போர் அடிக்குது அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்க கெரியரே சேஞ்ச் பண்ணலாம். இப்போ உள்ள கரண்ட் மார்க்கெட் சினாரியோல நீங்க என்ன வேணாலும் படிக்கலாம். ஓகே, என்ன வேணாலும் படிக்கலாம், எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஓகே, அதுக்காக நான் சொல்லுவேன், ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு மைண்ட் செட்டோட போவீங்க. மைண்ட் செட் தான் இங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்துட்டேன். ஓகே, என்னையும் சொல்லல, எல்லாரையும் சொல்றேன், எடுத்துட்டீங்க. எனக்கு ஓகே, எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. எனக்கு வந்து இந்த ரொம்ப மேத்தமெட்டிக் அப்படி போகாம எனக்கு இந்த மாதிரி மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் இதுல எனக்கு ரொம்ப பிடிக்குது. எனக்கு பேசிக்கா கணக்கு போடுறது எனக்கு பிடிக்குது. இப்ப ஒரு இது இப்போ இவ்வளவு ஆட் பண்றது ரொம்ப பிடிக்குது. ப்ராஃபிட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா ஓகே, நீங்க காமர்ஸ் குரூப் எடுத்துட்டீங்க. நான் காமர்ஸ் குரூப் பத்தி தான் பேச முடியும். அதனால எனக்கு சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி எனக்கு பேச தகுதி இல்லை. ஏன்னா நான் அதை எடுக்கல, அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால நான் அதை அப்படியே விட்டுறேன். ஓகே, காமர்ஸ் குரூப் எடுத்துட்டீங்க. ஓகே, காமர்ஸ் குரூப் எடுத்துட்டீங்க. சரி, நான் பேசுறது வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்கும் கண்டிப்பா, ஒரு சில பேருக்கு. இன்னொன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட நான் பேசுறது அப்படியே நீங்க எடுத்துக்கணும்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா நான் என்னோட திங்கிங் இருக்குல்ல, அதை நீங்க கேப்சர் பண்ணிக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட திங்கிங் நம்ம எப்பயுமே இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அனலிட்டிக்கல் திங்கிங் இருக்காது நம்ம பசங்களுக்கு யாருக்குமே கிடையாது, இன்க்ளூட் மீ. ஓகே, நம்ம எப்போ அதை நம்ம அது ஐ மீன் விரிவாக்கம் பண்றோமோ அப்போதான் நமக்கு புது புது ஐடியாஸ் வரும். புது புது ஐடியாஸ் வந்தா அதுல ஒண்ணு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்ம நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருப்போம். விஜய் சொல்ற டைலாக் தான் நண்பன் படத்துல, உனக்கு பிடிச்ச தொழிலை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, அதுல கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு, வேற ஹார்ட் ஒர்க் போடு, இல்லைன்னா சாஃப்ட் ஒர்க் ஐ மீன் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணு. டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன். சில பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இப்போ எனக்குலாம் என்னால ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுலாம் எனக்கு பிரெயின் இல்லை. பிரெயின் இருக்குது, பட் ஆனா அது அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. பட் என்ன ஆனா என்னால ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், சூப்பரா ஹார்ட் ஒர்க் போடுவேன். என்ன வச்சுங்களேன், நான் ஹார்ட் ஒர்க் ஏன் இப்படி போடுறேன்னு வச்சுங்களேன், என்னால ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியல. ஓகே, அதான் உண்மை. இப்ப என் தம்பி ஒருத்தவன் இருக்கான். அவன் வந்து எப்படின்னா 10th அவன் ஆக்சுவலி அது தெரியல, அது ஒரு சில பேருக்கு அவங்க நேச்சுரலாவே வருமா என்னன்னு தெரியல. அவன் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் படிக்கிற அளவுக்கு கூட அவன் படிப்பான் தான். ஆனா நான் போடுற எஃபர்ட் அவன் போட மாட்டான். ஏன்னா எனக்கு தெரியும் என் தம்பி, அதனால எனக்கு தெரியும் நான் போடுற எஃபர்ட் அவன் போட மாட்டான். அவன் வந்து 10th 486. ஓகே, 11th எனக்கு எக்ஸாக்டா மார்க் தெரியல. பட் ஆனா 12th 11th 550 அபவ் தான். எக்ஸாக்ட் மார்க் தெரியல. பட் 12th 586 அவுட் ஆஃப் 600. ஆனா நான் போட்ட எஃபர்ட் கூட அவன் பெருசா போடல. ஏன்னா அது ஒரு சில பேர் பிரெயின் அது எவல்யூஷனாவே அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் போல. ஓகே, ஆனா எனக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் ஓப்பனா சொல்லணும்னா நான் ரொம்ப நேரம் படிப்பேன் ஆக்சுவலி. 9th வரையும் சுத்தமா நான் படிக்க மாட்டேன், நிறைய ஃபெயில் ஆவேன். அப்புறமேல் ஒரு ஸ்கூல்ல சேஞ்ச் ஆனேன். ஓகே, அந்த ஸ்கூல் தான் எனக்கு எல்லாமே. எப்படி படிக்கணும், எப்படி இது பண்ணுச்சு, எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தா. ஆமா, அவங்க தான். பெருசா ஒன்றும் சொல்லி கொடுக்கல. அங்க போயிட்டு எக்ஸாம்லாம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, தினைக்கும் எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அந்த நண்பன் படத்துல சொல்ற மாதிரி தான், இது ஒரு ரேஸ் மாதிரி, எல்லாரும் ஓடும்போது நம்மள ஓடிடணும் அப்படின்ற மாதிரி. என்னடா இது பாக்குற, பக்கத்துல இருக்கிறவனும் படிக்கிறான், எல்லாரும் எக்ஸாம் எழுதுறானுங்க, தினைக்கும் டெஸ்ட் எழுதுறானுங்க. டேய், எங்கடா போறீங்கடா? நான்லாம் பழைய ஸ்கூல்ல இருக்கும் போதெல்லாம் அந்த குவார்டர்லி ஆஃப் அந்த மாதிரி எக்ஸாம் தான் ஸ்ட்ரைட்டா போய் எழுதுவோமே. என்ன படிச்சுட்டு கூட எனக்குலாம் ஞாபகம் இல்லை. போயிட்டு படிக்க கூட மாட்டோம், எக்ஸாம் பண்ணிக்கலாம். சும்மா 1 மார்க் மட்டும் பார்ப்போம். அப்புறம் இந்த மாதிரி 1 மார்க் மட்டும் பார்த்துட்டு அப்படியே தெரியலனா கூட பசங்கள்ட்ட கேட்டு கேட்டு அப்படியே எழுதி இப்படிதான் அதுல ஃபைல் ஆயிடும். 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 6 சப்ஜெக்ட் இருக்குன்னா அது எப்படி இருந்தாலும் மேக்ஸ்ல கண்டிப்பா போயிடும். தமிழ்ல எனக்கு டக்குட்டு போயிடும். ஆமா, சயின்ஸ் எல்லாம் அப்பப்போ போவோம் வரும் போவோம் வரும், அதுதான். ஆனா சோசியல் சயின்ஸ் அடிச்சு தூள் கலப்பிடலாம். இங்கிலீஷும் நான் அடிச்சிருவேன். இந்த 3 சப்ஜெக்ட்ல ஃபைல் ஆயிட்டே இருப்பேன் எனக்கு. ஓகே, இப்படிதான் இருந்துச்சு. அப்புறமேல் 9th வந்தோன்னு ஸ்கூல்ல எல்லாருமே பரபரப்பா ஓடுறானுங்க, ரேட் ரேஸ் மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இவனுங்களை பார்த்து நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் சிம்பிள். அதனாலதான் நானே படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, வேற ஒன்றும் பெரிய நான் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படிலாம் கிடையாது. அந்த ரேட் ரேஸ் போனோன்னு எல்லாருமே ஓடணும்னு நானும் ஓடணும் அப்படின்ற மாதிரி நான் ஓடிட்டேன்.
நம்ம இடம் தான். நம்ம என்ன ஆக போறோம், நம்ம என்ன கரண்ட் பொசிஷன் என்ன இருக்கும், நம்ம இடத்த வச்சே சொல்லிடலாம். நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆயிடும். ஓகே, இது சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, டென்த்து 440 எடுத்தேன். ஆனால் நான் பழைய ஸ்கூல்ல இருந்தா கண்டிப்பா பாஸ் ஆயிருப்பானே தெரியல. ஓகே, இங்க வந்து ஓடணும்னா ஓடுன்னு எல்லாருமே ஓடுவோம்னு அடி அடி அடிக்க ஆரம்பிச்சோம்னா ஓரளவு எடுத்துட்டேன். இன்னொன்னு என்னதான், இந்த மார்க் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சுன்னா, ஓப்பனா சொல்றேன், நான் மகப் பண்ணி தான் மகப் பண்ணி தான் இது பண்ண மார்க் எடுத்தேன். என்னாச்சுன்னா, மார்க்ல நான் இந்த 30 மார்க் எனக்கு டெஸ்ட் வைப்பாங்கன்னு சொன்னேன். அதுல வந்து 30 மார்க்கு, நான் 30 மார்க் எடுப்பேன். ஏன் அதை நான் எடுக்க ஆரம்பிச்சேன்னா, ஒன்ஸ் பார்க்கும்போது டீச்சர்ஸ் வந்து அவங்க பசங்க, இப்ப ஒரு பையன் வந்து 30 30 எடுத்துட்டான்னா அவனை பாராட்டுறாங்க. அந்த டீச்சர் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஃபேவரா இருக்கிறாங்க. இதான் உண்மை ஆக்சுவலி. ஓகே, ஃபேவரா இருக்குது. ஓ, இது இந்த சலுகைலாம் கிடைக்குமா? ஓகே, நம்ம டீச்சர்ஸுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் நல்லா போகுமா? அது சீரியஸா அதுக்காக தான் நான் மார்க் எடுத்தேனே அந்த டைம்ல. ஓப்பனா சொன்னா அதான் உண்மை, ரியாலிட்டி. இப்படியே தான் மார்க் எடுத்து ஏதோ 440 எடுத்துட்டேன் எப்படியோ. ஆனா நான் 470 வரும்னு நினைச்சேன். அது ஏன் போச்சுன்னு தெரியல. ஓகே, ஆனா ஓப்பனா சொன்னா மக்கப் பண்ணி தான், மனப்பாடம் பண்ணி தான் மார்க் எடுத்தேன். ஓகே, பெரிய புரிஞ்சுக்கிட்டு அப்படிலாம் நான் மார்க் எடுக்கல. ஓகே, புரிஞ்சுக்கிட்டு படிச்சா நான் சத்தியமா சொல்றேன் மார்க்லாம் எடுக்க முடியாதுங்க. அதான் ரியாலிட்டி ஆக்சுவலி. ஓகே, நான் அதை பத்தி வேற இது பேசுறேன். ஓகே, இந்த மாதிரி நான் 10th முடிச்சேன். இப்போ சாரி, 10த்லயே இன்னொன்னு ஒரு நான் என் தம்பி சொன்னேன், நான் ஏன் ஹார்ட் ஒர்க் போடுவேன்னு. என்னால நான் இந்த 440 எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நான் என்னோட டைம் சொல்றேன். நாங்க ஸ்கூலுக்கு நான் 8 o'clock போயிட்டு 8 மணில இருந்து டெஸ்ட் எழுதுறோம். 1 மணி நேரம் டெஸ்ட் நடக்கும். 8 மணிக்கு போறேன் ஸ்கூலுக்கு. 4:30க்குலாம் வந்துருவேன் நான். ஓகே, அதெல்லாம் ஷார்ப்பா வந்துருவேன். இந்த 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 கிளாஸ், இந்த டியூஷன் கிளாஸ்லாம் நான் போக மாட்டேன். 4:30ல இருந்து நான் ஒரு 5:15 போல எங்க வீட்டுக்கு வந்துடுவேன் சைக்கிள்ல. வந்துட்டு கொஞ்சம் டீ காஃபி அந்த மாதிரி இது பண்ணிட்டு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் படிக்க. ஓகே, 6 மணில இருந்து 9:30 அந்த 10 மணி வரையும் படிப்பேன். கொஞ்ச நேரம் லைட்டா பிரேக் விட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் ரிவிஷன் பண்ணுவோம். ரிவிஷன் பண்ணிட்டு காலைல 2:30 மணிக்கெல்லாம் எந்திரிப்பேன் நான். நான் சொல்றது 2:30 மணிங்க. 3 மணி 4 மணி இல்ல, 2:30 மணிக்கு எந்திரிச்சு படிப்பேன். ஏன்னா என்னால அதை மனப்பாடம் பண்ண முடியல இந்த டைம்குள்ள. இது 2:30 மணிக்கு எந்திரிச்சு இப்படிலாம் படிச்சு நான் 440 தான் எடுப்பேன். இப்ப நான் போட்ட எஃபர்ட்டை, இந்த எஃபர்ட்டை என் தம்பி போட்டிருந்தானா மேபி 600 அவுட் ஆஃப் 600 கூட எடுத்திருக்கலாம், யாருக்கு தெரியும். பட் நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டும், அதுதான் சொல்றேன். அதை நீங்க என்ன வேண்டாலும் அவங்க சில பேர் சொல்லுவாங்க முயற்சி திருவிழா, அப்படிலாம் இல்ல. அது ஒரு சில இது இருக்குது ஆக்சுவலி. நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இப்ப வரையுமே அது எனக்கு கொஞ்சம் லேக்கிங்கா தான் இருக்குது. என்னால ஸ்மார்ட் ஒர்க், அந்த ஸ்மார்ட் ஒர்க் வந்து அது, நான் எப்படி சொல்றேன்னா, ஸ்மார்ட் ஒர்க் ஆக்சுவலி சொல்றேன், கரெக்டா சொல்றேன்னு தெரியல. ஒரு சில பேருக்கு இப்ப இன்னொன்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நான் இப்ப ஒரு பிஜில இருக்கேன். அந்த பிஜில வந்து நான் கிட்டத்தட்ட நான் இருந்து ஒரு 7 8 மாசமா நான் அதுல இருக்கிறேன். என்னென்ன சாப்பாடு என்ன போடுவாங்கன்ட்டு எனக்கு இதாகும். ஓகே, ஃப்ரைடே இந்த சாப்பாடு சம்டைம்ஸ் மறந்துடும் எனக்கு. பட் ஆனா என் தம்பி இருந்தான், அவனும் என் பிசிக்கு வந்தான். ஆக்சுவலி அவன் பார்த்தா 2 மாசம் தான் இருந்தான். திரும்பி வேற எதுவும் மாறிட்டான். ஒரு நான் 8வது மாசம் அந்த மாதிரி நான் அவனை மீட் பண்றேன். ஐ மீன் ஒரு 8 மந்த்ஸ் கழிச்சு மீட் பண்றேன். ஏன்னா என் தம்பி என்னை கேட்கறான், என்ன ப்ரோ இன்னைக்கு என்ன பூரியா, எப்படி சாப்பிட மாட்டேன் எப்படி இருந்தாலும் அப்படிங்கிறான். அவன் எந்த அளவுக்கு கிளியரா அவன் சொல்றான் பாருங்க அவன். ஆக்சுவலி அதுதான் சொல்றேன். ஒரு சில பேருக்கு அது பிரெயின் வந்து அது என்னன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. சயின்ஸா எனக்கு சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. பட் இருக்கலாம் மேபின்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்றேன், ஒரு சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். தன்னோட எஃபர்ட்டை போட்டு ஆனா முடியாதெல்லாம் கிடையாது. அது நான் ஒத்துக்கிறேன். நம்ம எடுக்க முடியாதெல்லாம் இல்ல. ஹார்ட் ஒர்க் போட்டா பண்ணிடலாம், அவ்வளவுதான். நம்ம அது பண்ணணும், அவ்வளவுதான் மேட்ரு. வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இதுதான். ஓகே, நான் எங்க பேசுனேங்கிறதே நான் மறந்துட்டேன். எங்க இந்த ஸ்டார்ட் பண்ணான்ட்டு. ம். சரி, ஓகே, நீங்க 11th காமர்ஸ் குரூப் எடுத்துட்டீங்க, ஃபைன், ஓகே. தயவு செய்து அதாவது எடுத்துட்டீங்க, ஓகே, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு எடுத்துட்டீங்க. தயவு செய்து எடுத்தோடனே சிஏ சிஎம்ஏ சிஎஸ்ன்னு அப்படி குதிக்காம கொஞ்சம் நிறைய படிப்புலாம் இருக்குது. நீங்க காமர்ஸ் குரூப் எடுத்துட்டு, காமர்ஸ் குரூப் எடுத்தாலே நீங்க சிஏ ஆடிட்டர் தான் ஆகணும். எல்லாம் பணத்தை பத்தி பேசுவாங்க. பணத்தை பத்தி ஏன் ஆடிட்டர்லாம் ஆடிட்டர் விட்டுலாம் பணம் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை இப்ப. ஆமாங்க, அது உண்மை. ஆடிட்டரோட பணம் சம்பாதிக்கிறவங்கள நான் ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர்லாம் இருக்காங்களா இப்போ உள்ள, அவங்களாம் ஆடிட்டர்ஸோட நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா இது வந்து லாங் டர்ம் கிடையாது நான் சொல்றது. பட் ஆனா அவங்க அந்த கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு மார்க்கெட் ஏத்த மாதிரி அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதிகமா சம்பாதிக்கிறாங்க. யூடியூபர் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அதாவது நான் சொல்றேன், ஒரு சிஏ படிக்கணும்னாவே அதுல அவ்வளவு மேட்டர் இருக்கு ஆக்சுவலி.
ஓகே, ஒரு சிஏ படிக்கணும்னா அவ்வளோ இது இருக்கு, நம்ம எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு. அவ்வளோ எஃபர்ட் போட்டு உயிரை கொடுத்து படிக்கணும். ஆக்சுவலி சிஏ படிக்கிறதுலாம் நான் படித்தேன். ஓகே, ஆனால் என்னால் ஃபவுண்டேஷன் கூட கிளியர் பண்ண முடியல. ஓகே, நான் சொல்கிறேன், நான் சிஎம்ஏவும் படிச்சிருக்கேன், ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணியிருக்கேன். எனக்கு இருக்கு, நான் அங்கங்கே டச் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். காமர்ஸுக்கு பொறுத்த வரையும் எனக்கு இந்த ஃபீல்டில் ஒரு ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஓகே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும். நான் 4 இயர்ஸ் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட நான் கொஞ்சம் கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்துட்டு வந்துட்டேன் நான். ஓகே, அதனால நான் இது சொல்கிறேன். சிஏ வந்து படிக்கிறதுலாம் நீங்கள் நல்லா எஃபோர்ட் போடணும், நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும். போனோன்னா என்ன சேலரி, நான் இங்கே இந்தியாவை பற்றி பேசிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு சென்னையில் இருக்க போறீங்கன்னா எவ்வளோ சேலரி கொடுப்பான் ஃப்ரெஷருக்கு? அதிகபட்சம் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா ஒரு 60,000 70,000 அதான் கொடுப்பான். உண்மையாக தான் கொடுப்பான். 1,00,000 அப்படிலாம் அதெல்லாம் வந்து நான் வந்து மெஜாரிட்டி ஸ்பீக்கிங். ஓகே, மெஜாரிட்டி 60,000 70 80,000 கொடுப்பான், அவ்வளோதான். ஓகே, பட் ஆனால் டோட்டலி ஒர்த் இட். ஆடிட்டருங்கிறது வந்து அது வேற பொசிஷன், அது டிஃப்ரெண்ட், அதுக்கு இது. ஓகே, பட் இருந்தாலும் சொல்கிறேன், அது ஒர்த்து தான் ஆக்சுவலி சிஏ பொறுத்தவரையும். என்ன சொல்றேன்னா, எடுத்தோடனே நீங்க சிஏ போகணும். ஏன்னா இங்க நிறைய பேர் சிஏ படிக்கணும்னு ஃபைல் ஆயிடுறாங்க. ஏன் ஃபைல் ஆயிடுறாங்கன்னா, மெயினான ரீசன் எல்லாரும் சிஏ படிக்கிறாங்க, எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும், அந்த இதுக்காக போறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே இங்க. ஓகே, எல்லாராலையும் இங்க பணம் சம்பாதிக்க முடியாதுங்க. எல்லாரும் பணம் சம்பாதிச்சா எப்படி இந்த உலகம் இயங்கும் நினைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட வியட்நாமிஸ் மாதிரி ஆயிடும். இன்ஃபிளேஷன் எக்கச்சக்கமா ஏறிடும், எல்லாருமே பணம் சம்பாதிச்சோம். இந்த இயற்கையவே இப்படித்தான். ஒருத்தவன் பணம் சம்பாதிப்பான், ஒருத்தவன் மிடிலா இருப்பான், ஒருத்தவன் லோயா இருக்கும். அதுக்காக நீங்க லோயரா இருக்கணும் மிடிலா இருக்கணும்னு சொல்ல வரல. நான் என்ன மீன் பண்ணுவேன்னா, எல்லாராலும் பணம் சம்பாதிக்க முடியாது. கிரவுண்ட் ரியாலிட்டி புரிஞ்சுங்க. நீங்க வந்து சிஏ தான் எடுக்கணும். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல உங்க திறமையை வளர்த்துக்கிட்டு ஹார்ட் ஒர்க் ஆர் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு கன்சிஸ்டண்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பணத்தோட பணம் உங்களுக்கு எப்படி வரும்னா, பணம் உங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னா, நீங்க ஒண்ணு பிசினஸ் பண்றீங்கன்னா நீங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகே, ஒன்ஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டா உனக்கு பணம் வந்துடும். அதான் ரியாலிட்டி ஆக்சுவலி. இந்த இடத்துல அந்த கஸ்டமர்ன்ற இடத்துல இப்ப நீ ஒரு எம்ப்ளாயி இருக்க, நீ வந்து அந்த எம்ப்ளாயரை ஒரு ஏதோ ப்ராப்ளம் வச்சிருக்கான், அந்த ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணிட்டனா உனக்கு பணம் வந்துடும். இதுதான் கரண்ட்ல இருக்கிறது. ஓகே, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம கிட்ட ஸ்கில் இல்லை. ஓகே, என்கிட்டே இல்லை. லேட்டர் தான் எனக்கு ரியலைஸ் பண்ண, அந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து எனக்கு இல்லப்பா. அதனாலதான் நம்மள வேலைக்கு எடுக்க மாட்டான். ஓகே, வேலைக்கு எடுக்க மாட்டான். தென் ஒன்ஸ் அந்த ப்ராப்ளம் சால்விங் நம்மளுக்கு ஸ்கில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க மேக்ஸிமம் உங்களை தேடி பணம் வரும். இதுதான் ரியாலிட்டி ஆக்சுவலி. உங்க சுத்தி இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல இருக்கு, உங்க வீட்டை பாருங்களேன், அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ப்ராப்ளம்ஸை உங்களால சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உங்க வீடு இருக்கு, அந்த வீட்டுல வந்து ஏசி இருக்குல்ல, ஏசி ஓடாம இருக்கும், அதை உங்களால சால்வ் பண்ண முடியுமா? அது ஒரு ஸ்கில் ஆக்சுவலி. நான் சொல்றேன், ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, ஓடாம இருக்கு, அதை லேர்ன் பண்ண தெரியுமா? ஐ மீன் அது கரெக்டா பண்ண தெரியுமா? தெரியாது. அது ஒரு ஸ்கில். ஒரு டிவி இது ஒன்றும் இல்லை, உங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு, அந்த நாயை நீங்க கரெக்டா இது பண்ணணும். ஐ மீன் இப்ப நம்ம எப்படி குளிக்கிறோம் அதே மாதிரி கரெக்டா பாத்துக்கணும். அந்த மாதிரி பாத்துக்க முடியுமா? இப்போ பார்த்து சொல்றேன், அந்த நாய் வச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும், அதை பத்தி தெரியும் டிப்ல. அதெல்லாம் அந்த நான் சொல்றது, ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ப்ராப்ளம் உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சா நீங்க பணக்காரன் ஆயிடலாம். சீரியஸா சொல்றாங்க, பணக்காரன் ஆயிடலாம். பணம் வந்துடும். அதுக்கப்புறம் அது பணத்தை நீங்க எப்படி அதை நீங்க கொண்டு போறீங்க, ஐ மீன் எக்ஸ்பேண்ட் பண்றீங்க, அதை பொறுத்து நீங்க பணக்காரங்க. ஓகே, ஆனா பணம் உங்களை வந்துடும். அதுல ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பணம் வந்துடும். இப்போ இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, காமர்ஸ் குரூப் எடுக்கிறாங்க, ஸ்ட்ரைட்டா சிஏ போயிடுறாங்க. சிஏ படிச்சுட்டா ஒரு, எனக்கு அதுதான் புரியல, ஒரு விஷயத்தை குளோரிஃபை பண்றாங்க. நம்ம, எனக்கு தெரியல மற்ற கண்ட்ரிலாம் எனக்கு தெரியல, நான் குறிப்பா தமிழ்நாட்டுல சொல்றேன், எனக்கு மற்ற ஸ்டேட்டும் எனக்கு தெரியல, அதனால நான் இங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கேன், சென்னையில இருக்கேன், அதனால சொல்றேன். ஒரு சிஏ படிச்சுட்டா குளோரிஃபை பண்றது ஒரு காஸ்ட். நான் பாராட்டலாம், தப்புன்னு சொல்லல. குளோரிஃபை பண்ணணுமா என்ன? ம். எனக்கு எப்பயுமே இந்த குளோரிஃபை பண்றது பிடிக்கவே பிடிக்காது. என்னன்னா, நம்ம வந்து எந்த இதா இருந்தாலும் ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சாவே போனா நல்லா இருக்குமே. ஐ மீன் சயின்டிபிக் அப்ரோச்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் ஒரு விஷயம் பேசுறேன், இவன் இப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ இதான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒருத்தவன் நல்லா நல்லா பேசுறான், அவன்கிட்ட இருந்து என்ன உன்னால எடுக்க முடியுமோ அதை பாரு. அதை விட்டுவிட்டு அவனை வந்து குளோரிஃபை பண்ணிட்டு இருக்க வேணாம் நான் சொல்லுவேன். இப்போ இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ தோனி எடுத்துக்கோங்க, விராட் கோலி எடுத்துங்க, இவங்கலாம் பெரிய ஸ்டார்ஸ். ஓகே, ஸ்போர்ட்ஸ் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க, அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க ஆனா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க.
ஓகே, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க ஏதோ. அதெல்லாம் எதுக்கு எதுக்கு குளோரிஃபை பண்றீங்க? போய் உங்க வேலையை பாருங்க. அதுதான் அஜித் குமார் சொல்ற மாதிரிதான். போய் உன் பொழப்ப பாரு அப்படின்ற கான்செப்ட் தான். சுத்தி சுத்தி நான் எங்க வரேன்னா அங்கதான் வரேன். எங்க வரேன்? சி சிஏ உனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்மையாவே இருந்தா பாரு. அதாவது நீ சிஏ எடுக்க போறேன்னா ஒன்ஸ் அது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த புக்கெல்லாம் வாங்கி பாருங்க. வாங்கி பெருசா இருக்குன்னு அப்படின்ட்டு ஐயோ பயந்துட்டு அப்படி போயிடாதீங்க. அதை படிங்க. புரியுதா? அவங்களால ஒரு 1 மந்த் அந்த குரூப் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. இது நம்மள இப்போ ஒரு சட்டை வாங்க போறோம். அந்த சட்டையை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன ஒரு 4 5 சட்டை போட்டு பார்க்கல. அதே மாதிரி தாங்க அந்த சட்டையை கொஞ்சம். இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, அந்த சட்டை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு கடைக்கு போறீங்க, ஓகே கடை சூப்பரா இருக்கு, கண்டிப்பா இந்த கடையில சட்டையை எடுத்துடணும் அப்படின்னு போவீங்க. கடை போவீங்க, காசு பார்ப்பீங்க, சட்டை நல்லா இருக்கான்னு போட்டுக்கிட்டு ட்ரையல் அண்ட் எரர் பார்ப்பீங்க. அதைத்தான் நான் பண்ணணும்னு சொல்றேன். ஒன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்போ நடக்கும்னா ஃபோகஸ்டா இருந்தா மட்டும் தான் நடக்கும். நீங்க போட்டு டிஸ்ட்ராக்ஷன் இந்த இன்ஸ்டாகிராம்ல பொண்ணுங்க ஆடுற வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது. ஃபோக்கஸ்டா இருந்தா மட்டும் தான் நம்மளால முடியும். ஓகே, பாருங்க. சிஏ ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா? ம். என்னோட இதுல பொறுத்த வரைக்கும் ஈஸி கஷ்டம் கிடையாது. அப்புறம் ஏன்டா நீ காமர்ஸ் குரூப் ஈஸின்னீங்கன்னா, நீங்க ஈஸின்னீங்க அதனால நான் ஈஸின்னேன், அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரை ஈஸி கஷ்டம்லாம் கிடையாது. ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதா இந்த துறையில உன்னால, ஐ மீன் இந்த ஃபீல்டுல உன்னால ப்ராப்ளம் சால்வ் பண்ண, நான் இப்படித்தான் பார்ப்பேன் ஆக்சுவலி. ஈஸி கஷ்டம் எல்லாம் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா இப்ப பாக்குறது இல்ல. ஈஸி கஷ்டம் எல்லாம் பாக்குறது இல்லைங்க. என்னால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதா இந்த ஃபீல்டுல, அப்படிதான் பாக்குறேன் நான். ஓகே, அதனால சூஸ் பண்றது முன்னாடி கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் பாருங்க. அதாவது ஓகே புக்கை வாங்கி படிச்சுங்க, நீங்க அந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு ஒரு 1 மாசம் பாருங்க. ஏன்னா உங்க லைஃப்ங்க, உங்க கெரியருங்க, இதை பேஸ் பண்ணி தான் உங்க இதே இருக்கு. ஐ மீன் நான் இதை மட்டும் பேஸ் பண்ணி சொல்ல. நான் இது போயிட்டு இது இந்த இந்த டைலாக் வந்து ஒரு ஒரு பணக்காரன் வந்து கண்டிப்பா சூட்டபிள் ஆகாது. ஏன்னா அவன்கிட்ட ஆல்ரெடி பணம் இருக்கு. நம்மள மாரி ஒரு லோயர் மிடில் கிளாஸ். ஓகே, நான் அப்பர் மிடில் கிளாஸ் கூட நான் பெருசா நான் டச் பண்ண மாட்டேன். எனக்கு என்னன்னா இந்த லோயர் மிடில் கிளாஸ், ஏன்னா நான் லோயர் மிடில் கிளாஸ். ஓகே, லோயர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி பூர்ல இருக்கிறவங்க வரணும்னா வேற வழியே கிடையாது. படிப்பு தான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஓகே, இன்னொன்னு சொல்றேன், நான் காமர்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிட்டர்ன் நான் பாக்குறேன். ஏன்னா மற்ற குரூப்லாம் எக்கச்சக்கமா இருக்கும், காசு வாங்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் காமர்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட் பெருசெல்லாம். நான் காலேஜ்லாம் ஒண்ணுமே செலவு பண்ணல. நான் போற பைக்கு பெட்ரோல் மட்டும் தான் செலவு பண்ணேன். மற்றபடி ஸ்காலர்ஷிப் வந்துச்சு. இது மாதிரி கொஞ்சம் மார்க் 12th கொஞ்சம் அதிகமா எழுதுனால எனக்கு கவர்மெண்ட் கிடைச்சிச்சு. மெரிட்லேயே கிடைச்சிச்சு. அதனால பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பெருசெல்லாம் செலவு பண்ணல காலேஜுக்கு. ஓகே, அதுதான் கொஞ்சம் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிட்டர்ன், நல்லா ரிட்டர்ன் பார்க்கலாம். சொல்லி காமர்ஸ் குரூப்ல மட்டும் தான் லோவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிட்டர்ன். இன்னொன்று என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னா, இந்த இந்த எக்கானமி எப்படி ரன் ஆகுது அப்படின்ற புரிதல் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டு ஓரியன்டா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் உண்மையாவே. இந்த 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 இந்தியாவோட எக்கானமி, இந்த வேர்ல்டு எக்கானமி எப்படி ரன் ஆகுதுங்கிறது ஒரு சில டேர்ம்ஸ் புரியும் உங்களுக்கு. அதை வச்சு நீங்க நீங்க அதை டீப்பா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் எக்கானமி புரிஞ்சுச்சுன்னா நீங்க பணம் சம்பாதிக்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க. நான் தான் சொன்னேன், எல்லாருமே பணம் என்னன்னா நல்லா படிச்சா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. நல்லா படிச்சாலும் நீங்க சம்பாதிக்க முடியாது. உங்களால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சாதான் உங்களால சம்பாதிக்க முடியும். அதான் உண்மை. ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடிஞ்சால் இந்த காலத்துல பணம் சம்பாதிக்கலாம். அந்த பணத்தை வச்சு நீங்க அதுக்கப்புறம் எப்படி பண்றீங்களோ நீங்க ரிச் ஆயிடுவீங்க. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அதுதான். அதே மாதிரி இந்த டீச்சர்ஸ் ஏதாச்சும் பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, தயவு செய்து இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னா நீங்க நடத்த போறீங்க. வாட் இஸ் அக்கௌண்ட்ஸ்? ஓகே, டெஃபினிஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, வேணும் தான், வாட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் தான். ஏன் தெரிஞ்சிருக்கணும் தயவு செய்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒய் அப்படின்றதுக்கு ரொம்ப பவர் இருக்கு. ஏன்னா ஒரு நம்ம ஏன் தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன் அக்கௌண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு, ஏன் டெபிட்னு ஒண்ணு இருக்கு, யார் அந்த டெபிட் கொண்டு வந்தா, எதனால ஒன்லி டெபிட் அண்ட் கிரெடிட்னு இருக்கு. அது மாதிரி இந்த நரேஷன்ல பீயிங் போடும், எதனால பீயிங்னு போடுறோம். ஓகே, உலகத்துல 192 கண்ட்ரி, 196 சம்திங் அந்த கண்ட்ரிஸ் இருக்கு. 196 கண்ட்ரிஸ்ல பெரிய கண்ட்ரி எல்லாருமே இந்த மாதிரி தான் அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் அந்த அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் குரூப் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து டீச்சர்ஸுக்கே தெரியாது. உண்மையா பண்ண சொன்னா இதான் உண்மை. ஆனா கூட பசங்களை தான் சொல்றேன். ஏன்னா உங்கள்ட்ட இன்டர்நெட் சோர்சஸ் இருக்கு. அதை வச்சு நீங்களே தேடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு புரிதல் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் ஆக்சுவலி. நான் சொல்றதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன். இதுல ஒன்ஸ் தெளிவாயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கேம் புரிஞ்சிடும்.
ஓகே, இந்த கேம் புரிஞ்சுச்சுன்னா போதும், ஈஸியா நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவ. சால்வ் பண்ண ஆரம்பிச்சா பணம் வந்துடும். அந்த பணத்தை வச்சு நீ இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அடுத்து ஏதாச்சும் பண்ணா நீ ரிச் ஆயிடலாம், அவ்வளவுதான். ஓகே. அதுதான். ஏன் படிக்கணும், எதுக்கு ஏன்ற விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் வாட்டு, ஏன் அப்படி மீன் வேற அப்படின்னு போகாம ஃபர்ஸ்ட் ஒய்ங்கிறதுக்கு ஆன்சர் பண்ண பதில் பண்ணுங்க. ஓகே, ஒய் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க மூவ் ஆயிடுங்க. ம். ஓகே, இப்ப நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்துட்டேன். எனக்கு அப்போ அதுதான் ஏன் ஏன் காமர்ஸ் குரூப்லாம் ஓப்பனா சொல்லணும்னா, நீங்க ஒரு ஒரு வருஷம்லாம் படிக்கணும்லாம் தேவையில்லை 11th. கொஞ்சம் ஃபோகஸ்டா இருந்தாலே 3 மாசம் 4 மாசத்துலயே உங்களால அந்த 11th காமர்ஸை பொறுத்த முடியும். ஓகே, 6 மந்த்லயே உங்களால கிளியர் பண்ண முடியும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னு வச்சுங்களேன். சிஏ ஃபவுண்டேஷன் இப்பெல்லாம் 3 மாசம் ஆக்கிட்டாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை படிச்சு எக்ஸாம் எழுதலாம் எல்லாம் ஆக்கிட்டாங்க. அப்போ ஒருத்தவங்க 3 மாசத்துல கிளியர் பண்ண சிஏ அப்படி அதுவே உங்களால கிளியர் பண்ண முடியுதுன்னா, ஏன் 11th எல்லாம் உட்காந்துட்டு ஒரு வருஷம் இல்லைன்னு இருக்கிறேன். எனக்கு அதுதான் புரியல. கொஞ்சம் இந்த எஜுகேஷன் சிஸ்டம்லயே எனக்கு நிறைய டவுட்ஸ் வருது. எதனால இவ்வளவு டைம் எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா 11th காமர்ஸ் பொறுத்த ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. ஐ மீன் காமர்ஸ் குரூப் ஓகே. நான் லாங்குவேஜ் விட்ருங்க, இந்த தமிழ் இங்கிலீஷ்ல லாங்குவேஜ் விட்ருங்க. நான் இந்த 4 சப்ஜெக்ட் சொல்றேன். காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கானமி அப்புறம் வேற என்ன இன்னொன்று சப்ஜெக்ட் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது இல்லைன்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, அவ்வளோதாங்க. வேறுசா ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சு படிச்சுங்க, இன்ட்ரெஸ்ட் ஆக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் 11th 12th என்னன்னா இந்த 4 சப்ஜெக்ட் இருக்கு தெரியுமா, அந்த இதில் மட்டும் கொஞ்சம் மார்க் அதிகமாக எடுத்து பாருங்க மெரிட்டுக்கு. ஏன்னா அந்த காலேஜ் உள்ள காசு இப்போ உன்கிட்ட காசு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. விருப்பம் நீ படி, பாஸ் ஆயிடு. ஆனா நல்லா இதா போயிடு, நல்லா நாலேஜிட்டிக்கா போயிடு. உன்கிட்ட காசு இல்லையா, நாலேஜிட்டிக்காவும் போகணும் நீனு, அதே சமயத்துல மார்க்கும் எடுக்கணும். நான் எதனால ஒரு வார்த்தை சொன்னேன்னா, நீங்க வந்து ரொம்ப டீட்டெயில் ஓரியன்டா இந்த மாதிரி படிச்சீங்கன்னா, டீப்பா படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் எடுக்கணும்னு தோணாதுங்க. சப்ஜெக்ட லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அந்த சப்ஜெக்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் சொல்றேன். அது அது உள்ள வாழ ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பணத்தை பத்தி தெரியாது. அப்புறம் வந்து ஆனா பணம் உங்களை தேடி வரும், கண்டிப்பா வரும். இந்த உங்களுக்கு மைண்ட் செட் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா. ஏன்னா மார்க் எடுக்கணும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே இந்த புக்ல உள்ள 4 லைனா அவசர அவசரமா படிப்போம், டக்குன்னு மனப்பாடம் பண்ணுவோம், அந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னா எழுதுவோம். ஆனா அது ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம் அப்படின்ட்டு தெரியாமலே எழுதிட்டு வந்தோம். ஓகே, அதுமாரி தான் சொல்றேன். நீங்க ஏன் படிக்கணும் எது பண்ணணும் தெரிஞ்சுட்டு படிச்சா நல்லா இருக்கும். இல்லைன்னா எல்லாரும் ஓடுற மாதிரி நீங்களும் ஓடுவீங்க, 30,000 40,000 சம்பாதிப்பீங்க, அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க, சேம் ரொட்டீன் நடக்கும். அட்லீஸ்ட் சேம் ரொட்டீன் நடக்குதுன்னா கொஞ்சம் லைஃப் அந்த கெரியரை கொஞ்சம் ஜாலியா பண்ணா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, அது நான் தப்பு ரைட்டுன்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஜாலியா பண்ணலாம்ல. எனக்கு அதான் இப்ப இங்க எனக்கு என்ன எல்லாருமே ஜாலியா ஜாலியா ஒர்க் பண்ணா நல்லா இருக்குங்க. அது சூப்பரா இருக்கும். அது எப்ப ஜாலியா ஒர்க் பண்ணுவோம், நம்ம பிடிச்ச வேலையை பண்ணும்போது ஜாலியா இருக்கும். ஐ மீன் ஜாலியா இருக்கணும், என்ன ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு போர் அடிக்காது. காலைல எழுந்துச்சு ஐயோ என்னடா இது, ஆஃபீஸ் போகணுமா, ஸ்கூல் போகணும், அந்த மாதிரி டென்ஷன் இருக்கு. ஜாலியா போ. இப்போ எனக்குலாம் ஆஃபீஸ் 10 மணி, நான் ஆகுனா 8 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருவேன் ஆஃபீஸ்ல. அதுக்குன்னு வேலை இல்லை, நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சொல்றேன், நான் 8 மணிக்கெல்லாம் வந்துருவேன். நான்லாம் யோசிக்க மாட்டான். சண்டே எல்லாம் உட்காந்துக்கிட்டு 10 11 12 மணி வரைக்கும் தூங்க மாட்டான். இன்ஃபேக்ட் ஆஃபீஸ் சண்டேல இருந்துச்சுன்னா நான் வந்துருவேன் நான். இருந்தாலும் நம்ம பண்றோம். அதுதான் சொல்றேன், நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள வேலையை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும். ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கும்போது நீங்க அதுல எக்ஸ்பர்ட் ஆவீங்க. எக்ஸ்பர்ட் ஆனா ப்ராப்ளம் உங்களால சால்வ் பண்ண முடியும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணா காசு வரும். அவ்வளவுதான் மேட்ருங்க, சிம்பிள். நான் காமர்ஸ் குரூப் பத்தி எல்லாம் சொல்றோம், எப்படிலாம் இன்னும் நம்ம சம்பாதிக்கலாம், எந்தெந்த ஃபீல்டுக்கு போலாம்னு சொல்றேன். அது விஷயம் நான் சொல்றத விட நீங்களும் ரிசர்ச் பண்ணா பெட்டரா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு இது பண்ணும். நிறைய இருக்கு ஆக்சுவலி. ஆமா. வேற ஒண்ணும் இல்ல. இத பத்தி வேற என்ன சொல்லணும், எதுவும் சொல்லணும்னு இருக்கா? ஆஃப்டர் 10th அப்புறம் காமர்ஸ் குரூப் எடுக்கணும்னா, நான் வந்து நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா என்ன பேசியிருப்பேன்னா, நீ இந்த குரூப் எடு, நீ இதை படி அப்படின்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். எப்படி படிக்கணும், எப்படி குரூப் எடுக்கணும், எப்படி போகணும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இங்க அதை சொல்றதுக்கு தான் இங்க ஆள் இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்றேன். நம்ம பேசுவோம். காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் பத்தி நல்லா டீட்டெயில்டா பேசுவோம். கண்டிப்பா ஷுவரா பேசலாம்.